மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ரேஷன் புடவை, அப்புறம் இந்த பிளேட்டு, இந்த மார்க்கர்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு மேட்டு தாங்க ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க ஈஸியாக ஒரு மேட்டை நம்ம எவ்வளோ அழகாக ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் தேவையான கிளாத்தை. ரேஷன் புடவையை இந்த மேட்டுக்கு பேஸாக நம்ம கொடுக்க போகிறோம். எந்த சைஸுக்கு உங்களுக்கு மேட்டு வேணுமோ, நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறோம். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய மேட்டு வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கிளாத்தை எடுத்துக்கணும். எனக்கு இந்த சைஸில் தான் எனக்கு மேட்டு செய்ய போகிறேன். ரேஷன் புடவையை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். நம்ம ஸ்கெட்சை வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த ரெண்டு கிளாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மேட்டுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். இது பைப் கிராஸ் பீஸு. கார்மெண்ட்ஸில் இது வேஸ்ட் பீஸாக நமக்கு கொடுப்பாங்க. ஒரு ரோல் நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ரோல் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேஸ்ட்டு சாரீ எடுத்துக்கோங்க. அந்த சாரியை நம்ம எப்படி இந்த மாதிரி கட் பண்ணி ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் தனியாக வீடியோ இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் சாரியை இதே மாதிரியே ஒரு ரோல் அளவுக்கு, இந்த அளவுக்கு நம்ம சுற்ற முடியாது, பந்து மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு மிஷினில் தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு கிளாத்தை நம்ம எப்படி தைக்க போகிறோன்னா, ஓரங்களில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறமா துணியை நம்ம இப்படி திருப்பி வெளில எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரோலை வச்சு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டு வச்சுருக்கேன். இது வழியாக நம்ம துணியை திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், திருப்பி எடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கேப்பை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரியே ஃபுல்லாக இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ரோல் காமிச்சேன் இல்லையா, அந்த கிளாத்தை இந்த மாதிரி மடித்து வச்சுக்க போகிறேன். மடித்து வச்சுட்டு இந்த ஓரத்துலேருந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன். ஒரு லைன் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சாரீ இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேனோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே இருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு நம்ம துணியை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்ப இந்த பக்கத்தில் கேப்பே இல்லாமல் துணியை இந்த மாதிரி மடிச்சுட்டு அடுத்த லைன் இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஸோ ரெண்டாவது லைனும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த லைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 லேயர் நம்ம தைச்சாச்சு. இப்போ 4வது லைன் தைச்சிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் இன்னொரு 2-3 லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னும் இதை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணனாலும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மேட் நல்லா மொத்தமாக வரும், அவ்வளோதான். நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம 6 லைன்ஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சென்டரை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 3 ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். இப்போது சென்டர்லேயும் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இந்த இடத்துல துணியை ஒரு நல்லா ரஃப் அடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம
2 ஸ்டிச்சு போல் ரஃப் அடித்து விட்டுட்டேன். இப்போ இந்த கிராஸாக வந்து இந்த துணியை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். சென்டரில் மட்டும் இப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி தான். இது மாதிரி கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த கிளாத் வந்து தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான். சென்டரில் மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துலையும் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸும் போட்டாச்சு. நீங்கள் வந்து பேஸுக்கு ரேஷன் சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 மடிப்பு எடுத்துக்கோங்க. அதாவது 2 மடிப்பு மட்டும்தான் நான் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் வந்து மேட்டு வெயிட் கம்மியாக இருக்குது. இன்னும் வெயிட் வந்து அதிகமாக இருக்குன்னா ஒரு 4 துணி போல் ரேஷன் புடவை பேஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் மொத்தமான துணியை ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டதுனால இந்த கேப் வந்து தெரியுது. பட் இருந்தாலும் இங்கே அடியில் நம்ம பேஸ் கொடுத்துருக்கிறது வந்து ரோஸ் கலர் அப்படின்றதுனால இது பார்க்குறதுக்கு வந்து ரோஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோஸ் மேட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். 10 to 15 மினிட்ஸில் நம்ம வந்து அழகாக ஒரு மேட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஹோம் மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.